ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து முடக்கத்தான் தோசை தாங்க. நேற்று காட்டில் போய் முடக்கத்தான் கீரையெல்லாம் பொரிச்சிட்டு வந்தோம். அந்த கீரையெல்லாம் பொரிச்சிட்டு வந்து அந்த தலையெல்லாம் மட்டும் பொரித்து எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அதில் வந்து மண் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறனால வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வணக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருந்தேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 12 பல் பூண்டு, 12 பல் சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வணங்கினதும் நம்ம அலசி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன் அந்த முடக்கத்தான் கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பேனோட ஹீட்லேயே வந்து அந்த கீரை வந்து வணங்கிடும். நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணி வணக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி கலரிட்டு இருக்கப்பவே கீரை வந்து நல்லா வணங்கி வந்துருச்சு. இது வந்து அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா ஆறட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து நல்லா பேஸ்டாட்ட அரைச்சி வச்சுட்டேன். ஒரு 1/4 டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தேன். இப்போ இதை வந்து தோசை மாவில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 12 கரண்டி தோசை மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக மட்டும் அந்த தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப தண்ணியாட்டம் இருந்ததுன்னா தோசை வந்து பிஞ்சு பிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் இருக்கணும் மாவு. இப்போ வந்து தோசைக்கல்ல சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து மெலிசாக தான் ஊற்றுறேன். இது மெலிசாக ஊற்றுனீங்கனாவே போதும். ரொம்ப மொத்தமாக ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி மெலிசாக உலவி விட்டு மேலே வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு திருப்பி போட்டுடலாம். இது பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா நல்லா முருகலாகவும் வரும். பாருங்கள் 2 சைடும் வெந்தோடனே எடுத்துடலாம். இது கூட வந்து சட்னி சாம்பார் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். உப்பு ஆட் பண்ணிடாதீங்க. இதுலேயே அந்த லைட்டாக அந்த கசக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் உப்பு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியான முடக்கத்தான் தோசை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.